கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவன். அவர்களுக்கு அவர்கள் சத்துருக்களிலிருந்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நாம் வாசித்த இந்த வசனம் சிம்சோனை பற்றினது. சிம்சோன் தன் பகைவர்களுக்கு சரிக்கு சரி கட்டி கொண்டு தான் யூதா மனுஷர்களின் மத்தியிலே போய் குடியிருந்தார். அப்பொழுது இந்த பெலிஸ்டர்கள், அவனுடைய பகைவர்கள் அவனை தேடி வந்த பொழுது இந்த யூதா மனுஷர்கள் அவனை 2 புதிய கயிறுகளால் கட்டி கன்மலையிலிருந்து அவனை கொண்டு போனார்கள் பகைவர்களிடத்திற்கு, பெலிஸ்தர்களுக்கு கொடுப்பதற்காக. அப்பொழுது அவர்கள் சிறிது தூரம் வந்தவுடனே அங்கே பெலிஸ்தர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கிற்று. அதனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது 2 புது கயிறுகளால் அவன் புயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கின உடனே அந்த புது கயிறுகள் 2ம் நெருப்புப்பட்ட நூல் போலாகிற்று. பாருங்கள் கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை. அப்பொழுது இந்த சிம்சோனுடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து போயிட்டு உடனே பக்கத்தில் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு எடுத்தார். அப்பொழுது அந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டார். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுடைய சத்துருக்களிலிருந்தும் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்க தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற உங்கள் காரியங்கள், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எப்படி சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அவனை கட்டி இருந்த அந்த கட்டுகள், கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆயிட்டோ, அப்படியே நீங்கள் கர்த்தரிடத்தில் வருவீர்களானால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லுவீர்களானால், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும். நெருப்புப்பட்ட நூல் போலாகும். கட்டிகள் அருந்துவிடும். தெய்வீக வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். உங்களுடைய பிரச்சனையை நீங்களே ஜெயித்துக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவோம். நாம் யாராயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர் நம்முடைய தேவைகளை, பிரச்சனைகளை சொல்லுவோம் என்றால் நிச்சயமாகவே அவருடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நமக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்காதபடி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவைகளை சொல்லி தேவனுடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால் எங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.